நவமித்ரா, நேற்று ஆஃபீஸ் ரூம் போகும்போது வருண்னு ஒருத்தங்க கால் பண்ணாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஞாபகம் இருக்கு. ஏண்டி? அவங்க வந்துட்டு மறுபடியும் கால் பண்ணாங்கடி. நேற்று 2-3 வாட்டி பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமாண்டி, 2-3 டைம்ஸ் மேலேயே பண்ணியிருப்பாங்க. புது நம்பர்லேருந்து கால் வந்துச்சுல, வீட்டில் எதுவும் சொல்லலையா உன்னை? நான் வீட்டில் எதுவும் காமிச்சிக்கலடி. ஃபோனை சைலண்டில் போட்டேன் நேற்று ஃபுல்லாக. அப்படியா? ஆமாம், பின்ன வேற வழியே இல்லையே. ஏன் வழி இல்லை? பிளாக் பண்ண வேண்டியது தானே. அது வந்துடி பண்ணணும்டி. ஏய் அனினா, என்னாச்சு? தலையன் கீழே குனிஞ்சிட்டு அது வந்துடி பண்ணணும்டின்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக சொல்கிறேன். என்னாச்சுடி? ஏய் சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடி, நான் நார்மலாக தான் இருக்கேன். அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே யோசிச்ச மாதிரியே ஒரு ஆன்சர் பண்ணேன். சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நானும் சும்மா கீழே குனிஞ்சேன் ஏதோ நினச்சிட்டு. அதுதான் என்ன நினச்ச நீ? அந்த நீ கீழே குனிஞ்ச நேரம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு உன் பிஹேவியர். நீயாவே இல்லை, அதான் கேட்டேன். ஆமாம், நானாவே இல்லை, வேற யாரோ வந்து உட்காந்துருக்கா. இவன் அனினா இல்லை, பேய். அப்போ நான் இவ்வளோ நேரம் பேய்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன். ஏய் நவமித்ரா, ஓவரா போறடி. அப்படியா? ஓவரா எந்த பக்கம் போகிறேன்? லெஃப்ட் சைடா ரைட் சைடா? இருக்காதடி எரும மாடு. ஏன் அனினா, அப்போ அழுவணுமா? அழுதாலும் குழப்பம் இல்லை, ஆனால் சிரிக்க மட்டும் செய்யாத, இரிட்டேஷன் ஆகுது. சரி அதெல்லாம் போட்டோம். வரும்னு சொன்னல, அவங்க நம்பரை ஏன் நீ இன்னும் பிளாக் பண்ணாமல் வச்சுருக்கேன்? இன்னைக்கு பிளாக் பண்ணணும்டி. மேடம் இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணிடுவீங்களா? நவமித்ரா போதும், இந்த டாப்பிக்கை விடுறியா? சரிங்க மேடம். நீங்க வேற அண்ணி, அவங்க சொன்னாலும் கேட்டுக்கிட மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு? அது சரி. ஆமா, ஒரு வாட்டி சொல்லி கேட்கலன்னா போடா டேன்னு நான் விட்டுருவேன். அதுக்கு பிறகு கண்டுக்கவே மாட்டேனே. யாருன்னா எதனா சொல்லிட்டு போட்டுன்ற அளவுக்கு நீ இருக்கிறடி. ஆனா நம்ம சொந்தத்துல அப்படி ஒன்றும் யாரும் எதுவும் சொல்லிட மாட்டாங்க அண்ணி. நம்ம சொந்தக்காரங்களை பத்தி நமக்கு தெரியாதா? எவ்வளோ எல்லாரும் கொஞ்சம் குறை சொல்றவங்க இருந்தாலும் நல்லவங்களும் சுற்றி முற்றி இருக்காங்கல்ல, அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க. நீ சொல்கிறதும் சரிதாண்டி. எப்பா டிரைவர் தம்பி, பழந்தாடு மூடு வந்தது நிறுத்து. சரிங்கக்கா. அப்புறம்டி, உன் பிள்ளை நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரானா? ஃபர்ஸ்ட் எல்லாம் தொல்லை பண்ணிட்டு இருப்பான் நீ ஸ்கூல் போக மாட்டான்னு. அட நீங்கள் வேற நீ, அவன் இன்னும் அப்படியே தான் இருக்கிறான். சின்ன பையன்லடி, வளர வளர சரியாயிடும் அதெல்லாம். சரியானா போதும். ஆமாம், உன் அப்பா வீட்டு சொந்தத்துலலாம் பேசுனியா? எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணி. சரிடா. எவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. சொந்தம்னா இப்படி தான் இருக்கணும். நம்ம சொந்தக்காரங்களும் இருக்காங்களே, அப்பா எப்போ போவாங்கன்னு உடனே வந்தாங்க நம்மள எல்லாம் கொலை சொல்கிறதுக்கு. அதெல்லாம் ஒரு சொந்தமா என்ன? பழந்தாடு மூடு வந்தாச்சுக்கா. சரிப்பா அண்ணி, இறங்கலாம் வாங்க. ஆமாண்டி, வா போகலாம் சட்டுன்னு. இந்தாப்பா தம்பி பைசா. அண்ணி இருங்க, நான் கொடுக்குறேன். நான் கையில் தானே வச்சுருக்கேன், அதுக்குள்ளே எடுத்து நீட்டிட்டீங்க. ஜட்டி அம்மா இருடி, நான் கொடுக்குறேன், நீ மிண்டாதிரு. நீங்கள் சொன்னாலும் கேட்கவும் மாட்டீங்க. இனி ஆட்டோவில் நான் உங்கள் கூட வரவே மாட்டேனே. இந்தோ தொடங்கிட்டா. சும்மா இருடி நீ கொஞ்ச நேரம். இந்தாப்பா தம்பி, நீ இதை பிடி. தாங்கக்கா. கரெக்டாக இருக்கா தம்பி? சொன்ன மாதிரியே கரெக்டாக இருக்குக்கா. சரிப்பா, பாட்டி குந்தாணி போகலாம். நீங்கள் சொல்லுவீங்க, என்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் காசு நீங்கள் தானே கொடுத்தீங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சும்மா மெனுக்காதடி குந்தாணி, வா போகலாம். இல்லை அண்ணி, நீங்கள் பண்ணது தப்பு. எவ்வளோ அன்பாக பேசிக்கிறாங்க. சொந்தக்காரங்கன்னா இப்படி தான் இருக்கணும். வேறு வேறு குடும்பத்துலேருந்து வந்தவங்க, ஆனால் ஒன்றா ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க மாரியே பழகிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். சொந்தம்லாம் இருந்தால் இப்படி இருக்கணும். நம்ம சொந்தமும் இருக்குதே. சரி, அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகும்னு இருக்குதுங்க. நம்ம சொந்தக்காரங்க கண்ணில் இருந்து தள்ளி இருக்கிறதே நல்லது. அவங்களெல்லாம் பற்றி நினைக்கவே கூடாது. சரி அனினா, உன்கிட்ட நான் பேம்பஸ் காமெடி சொன்னேனா? பேம்பஸ் காமெடியா? அது என்ன காமெடி? இன்னும் சொல்லலையா? சொல்கிறேன் இரு.
என்னடி சொல்ற இருன்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி பார்த்துட்டு இருக்க? இல்லடி, எங்க அண்ணன் மானம் போயிடக்கூடாதுல்ல, அதான் திரும்பி பார்த்துக்கிட்டேன். யாராவது கேட்டா எங்க அண்ணன் மானம் தாண்டி போகும். ஆஹா, அப்படி என்ன பண்ணாரு அண்ணா? ஏதோ கடைக்கு போயிட்டு அம்மா மாவு வாங்க சொல்லியிருக்காங்கடி. அண்ணனும் போயிருக்காங்க. போயிட்டு மாவு வாங்காம மாவு வாங்குறதுக்கு பதிலாக பிஸ்கெட்டு சிப்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. சரி ஓகே, பிஸ்கெட்டு சிப்ஸ் எல்லாம் இருக்கு சாப்பிட்லான்ட்டு ரொம்ப சந்தோஷமா வந்தா பார்த்தா பக்கத்துலேயே பேம்பஸ் இருக்கு. என்னடா இது பேம்பஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேட்டப்போ என்ன பேம்பஸா? ஆமாண்டி, பேம்பஸ் வாங்கி வச்சிருக்கான் அண்ணன். எதுக்குடி பேம்பஸ் வாங்கினாங்க? கேட்டா சில்லறை இல்லையாண்டி, அதனால 20 ரூபாய் பேம்பஸ் கொடுத்தாங்களாண்டி, அதை வாங்கிட்டு வந்துட்டானாண்டி. இது நம்புற மாதிரியா இருக்கு? இருக்கிறதுலயே பெரிய காமெடி இது தாண்டி. சில்லறை இல்லைன்னு போய் பேம்பஸ் தான் கையில கிடைச்சதா எடுக்கிறதுக்கு. அதுவும் வீட்டில் ஏதாவது கை குழந்தையா இல்லை சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு குழந்தைங்களும் இல்லை, அப்புறம் எதுக்கு பேம்பஸ் வாங்கிட்டு வந்தாங்க? 20 ரூபாய்க்கு வேற பொருள் ஒண்ணுமே கிடைக்கலையா இவருக்கு? சேஞ்ச் இல்லைன்னு அதை தான் வாங்கி ஆகணுமா என்ன? அதனாலதான் நானும் விதனும் நல்லா வச்சு ஓட்டிட்டோம் நேத்து. பாவீங்களா, பாவம் அந்த பச்சை பிள்ளைய சும்மா விடல நீங்க. ஆமா ஆமா, பச்சை குழந்தை, பேம்பஸ் போடுற பச்சை குழந்தை. இந்த வந்துட்டுல போனு, சும்மா ரெடி. ஹலோ, எதுக்கு கால் பண்ணீங்க நீங்க? அனினா ப்ளீஸ் கட் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை, எனக்கு புரியவே மாட்டேங்குது. கால் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களா? எதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நேற்று எங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்கும் போதே நீங்கள் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என் அம்மா அப்பா எல்லாரும் இருக்கும்போது நான் ஃபோனை மட்டும் சைலண்டில் போனேன்னா என்ன ஆயிருக்கும்? எனக்கு தான் எல்லா திட்டம் விழுந்திருக்கும். அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இனி. அப்புறம் நான் காலேஜ் வரவே முடிஞ்சிருக்காது. ஓகே ஓகே, சாரி, இனி அப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. காலேஜ்க்கு வெளியே இருக்க டீ ஸ்டாலுக்கு வாங்க, பேசணும் உங்ககிட்ட. இல்லைங்க, என்னாலாம் முடியாது. அனினா ஏன் இப்படி கெஞ்ச விட்டுறீங்க? இந்த ஒரு வாட்டி மட்டும் வாங்க. எத்தனை வாட்டி சொல்கிறது? சொன்ன புரியாத உங்களுக்குலாம்? நான் வரல, என்னால் வர முடியாது, அவ்வளோதான். சரி, ஒரு தடவை சொன்னால் புரியாது உங்களுக்குலாம். அனினா கோவப்படாத. பாருடி, எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா கோவம் வருமா வராதா? சரிடி, விடு. சே, கட் பண்ணாதீங்க அனினா. நான் கட் பண்ண தான் போகிறேன் அண்ட் பிளாக் பண்ண போகிறேன். கால் பண்ணாலும் இனி கிடைக்காது. குட் பை. ஏய் லூசு, எதுக்குடி இப்படி கோவப்படுற? காலேஜுக்கு வெளியே இருக்க டீ ஸ்டாலுக்கு வர சொல்கிறாங்கடி. முடியாதுன்னு சொல்கிறேன், கம்பல் பண்ணுறாங்க வாங்க ப்ளீஸ்னு சொல்லி. அதுக்காக இப்படி தான் கோவப்படுவியா? பாவண்டி, அவருக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும் தெரியுமா? பாவம்லாம் பார்த்தா நான் தாண்டி கஷ்டப்படணும். அப்புறம் இவ ஒருத்தி லூஸ் மாதிரி பேசுவான். பரவாயில்ல, நான் லூஸ் மாதிரியே பேசிட்டு போகிறேன். நீ நல்ல பிள்ளையா பேசிக்கோ. ஏய் லூசு, பைத்தியமாடி நீனு. நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசாக கவனிக்காமலே நீ மண்ணு ஒன்று சொல்கிற பைத்தியம். போதும் நவமித்ரா, டென்ஷன் பண்ணாத, ஆல்ரெடி நான் கோபத்தில் இருக்கேன். சரி நீ கொஞ்சம் கூல் டவுன் ஆகு. இன்னைக்கு ஏன் அவங்க வரல? ஐயோ, நான் எதுக்கு அவங்களெல்லாம் யோசிக்கணும்? அக்கா, சொல்லுடா. நான் பாட்டி கிட்ட பேசினேன் தெரியுமா? அப்படியா? எப்போ பேசுன? நேத்து பேசினேன். பாட்டி என்ன சொன்னாங்க? எப்படி இருக்காங்க கேட்டியா? எல்லாமே கேட்டேன், எல்லாமே பேசினேன். லீவ் டைம் வரும்போது அங்க ஊருக்கு வர சொல்றாங்க. நான் போலான்னு இருக்கேன். நீ? தெரியலடா, பாப்போம். அவங்களுக்கு யார் இருக்கா? வா போயிட்டு வரலாம். சரிடா, அது அப்புறம் பார்த்துக்கலாம். லூஸ் மாதிரி பேசாத, நம்ம போலாம். பாட்டி என்னை பத்தி எதுவும் கேட்கலையா? பின்ன உன்னை பத்தி கேட்காம இருப்பாங்களா அவங்க? அப்படியா? என்ன கேட்டாங்க என்னை பத்தி? என் பேத்தி எங்க, எப்படி இருக்கா, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறா அவ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவள் இப்போ வேலைக்கு சேர்ந்துட்டா அப்பா கூடவே, அப்பா கூட சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கு போயிட்டுருக்கான்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படியா சூப்பர் மார்க்கெட் போகிற அளவு அவள் வளர்ந்துட்டாளா அப்படின்ட்டு கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக பேசினாங்க. சிரிக்காத, நிஜமாக தான் சொல்கிறேன்.
சரிடா நம்புறேன். ஆமாம். அப்புறம் அங்கே வந்துட்டு வயல்வெளியில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேலையெல்லாம் முடிச்சம்மா இப்போ தான் கிளம்பலான்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன், கரெக்டாக நீ ஃபோன் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அம்மாவும் ஃபோனில் பேசினாங்க பாட்டிக்கிட்ட, நானும் பேசினேன். நீயும் அப்பாவும் வேலைக்கு போயிருந்தீங்களா, அதனால தான் உங்களை வந்து கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணல. இல்லாட்டி கான்ஃபரன்ஸ் போட்டு பேச வச்சுருப்பேன் எப்படியாவது. அது பரவாயில்ல, இருக்கட்டும். நான் உன்னை கேட்டால் உண்மையை தானே சொல்லுவேன். இது என்ன உண்மையை சொல்வியா போய் சொல்வியான்னு எதுனாலும் கேளு, நான் உண்மை மட்டும்தான் சொல்லுவேன் உன்கிட்ட. ம். உனக்கு அங்கே ஒர்க் போக பிடிச்சிருக்கா? ஏன் எத்தனை இப்படி கேட்குற? நான் கேட்ட உடனே எதுக்கு கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க? நான் கேட்ட கொஷினுக்கு மட்டும் உண்மையை சொல்லு. ஸ்டார்டிங்கில் பிடிக்கல, இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. பெட்டர் ஆகிட்டே வரேன். ஏய் பஸ்ஸுடி, இது என்னடி இவ்வளோ கூட்டமாக இருக்கு? அங்கே பாரு, இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி இன்னொரு பஸ் வருது, அது காலியாக இருக்கு. வா அதில் போகலாம். சரிதான், வா அதிலே போகலாம். அப்பா ரொம்ப கண்டிஷனாக இருக்காங்களோ? நம்ம அப்பா எப்பயுமே அப்படிதானே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். ம். நேற்று அம்மா அப்பாவை பற்றி நிறையா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அப்பா எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா, ரொம்ப பாவம். ஏன், என்ன ஆச்சுடா? அப்பாவை பற்றி கேள்விப்பட்ட உடனுமே எனக்கு அப்பா மேலே ஒரு தனி மரியாதை வந்துடுச்சு தெரியுமா. அப்படி என்ன சொன்னாங்க? பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க லைஃப்பில். அதுவும் நமக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரெண்டு பேருமே அப்படிதான். மழை வெயில் எதுவுமே பார்க்க மாட்டாங்களாம் அப்பா. எப்போவும் நமக்காகன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்ப்பாங்களாம். நம்ம இவ்வளோ தூரம் நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அப்பா மட்டும்தான் காரணம் தெரியுமா. பாவுண்டி, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்பா. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படியா? உனக்கு யார் சொன்னது? பாட்டி தான் சொன்னது. சின்ன வயசில் கழனிக்கு போவோம்ல நம்ம, அப்போ வந்துட்டு நீ இன்னும் பசங்க கூட எல்லாம் விளையாட போயிடுவேன், நானும் பாட்டியும் மட்டும்தான் நடந்து போய்கிட்டு இருப்போம். அப்போ அங்கேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் அப்பாவை பற்றி நிறையா சொல்லுவாங்க. அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு தெரியுமே, அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க, பாவம் ரொம்ப அப்படின்னு எனக்கு அப்போலாம் தோணும். அப்பா இப்படி கோவம் மட்டும்தான் படுறாங்களே, ஆனால் அவங்க எவ்வளோ பாவம் தெரியுமா, அவங்க எவ்வளோ சாஃப்ட் தெரியுமா, அதெல்லாம் பாட்டி சொல்லி தான் எனக்கு தெரியுமே. நம்மளை நல்லா வளர்க்கணும்ல, அதனால தான் இந்த கோவம்லாம் நம்மக்கிட்ட காமிக்கிறதே. மற்றபடி அவங்க ரொம்ப பாவம், ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சாஃப்ட். இது போல் அப்பாலாம் யாருக்குமே கிடைக்காது தெரியுமா. அதனால தான் அப்பா என்ன சொன்னாலும் நான் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுவேன். அம்மா சொன்னதுமே அப்பா மேலே நிறைய மரியாதை கூடிடுச்சு. இப்போ நீயும் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறியா, அப்பா மேலே இன்னும் மரியாதை கூடிட்டே தான் இருக்கு. இவ்வளோ நல்லவங்கல்ல நம்ம அப்பா. நீ சொன்னது கரெக்டு தான், இது போல் அப்பா யாருக்குமே கிடைக்காது. அம்மாவும் பாவம்தான். ஆமாம். மா, சொல்லு அதித். இங்கே ஒரு நிமிஷம் உள்ளே வாங்கலேன். அதோ வரேன்ப்பா. என்னை கூட்டுட்டு என்ன இவன் தீவிரமா யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான்? என்ன ஆச்சு அதித், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வாங்கம்மா. என்னப்பா என்ன ஆச்சு? ரொம்ப ஏதோ பெருசா யோசிச்சுக்கிட்டு இருக்க போல. ஒன்றும் இல்லைம்மா, நமக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம அப்பா நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்ட விதம், அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி இவங்களெல்லாம் இப்படி நடந்துக்க முடியுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்கு அதித் அதெல்லாம் போயிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க இப்போ? இல்லைம்மா, மைண்டெல்லாம் அது வந்துட்டு போகுது. இன்னைக்கு ஆட்டோவில் ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்க கூட தான் வந்தாங்க. அவங்க அவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு வராங்க. நம்மக்கிட்ட யாரும் இது போல் சந்தோஷமாக பேசுகிறதுக்கு இல்லையேன்னு அப்போ தோணுச்சு. அது அது எனக்கு இப்போ திடீர்னு ஞாபகம் வந்ததும் நம்ம சொந்தக்காரங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கேன். அதெல்லாம் யோசிக்காத அதித். அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம மண்டை சூடாகி நம்ம முடியெல்லாம் கொட்டும், அந்த அளவு டென்ஷன் ஆகுவோம். எதுக்கு அதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு, விடு. நீங்க சொல்றதும் சரிதாம்மா. நம்ம அப்பா இனி வரவே மாட்டாங்களாமா? தெரியலப்பா, அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம்.
ம். அப்பா வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்களாம் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்கல்ல, அப்போ இருக்குது அவங்களுக்குலாம். சரிப்பா, இனி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ சாப்பிட வரியா? ஆ வரேம்மா. கண்டத்தையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத, வா சாப்பிட. சரிம்மா.